வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது பூசணிக்காய் வடை எப்படி செய்கிறது, பூசணிக்காயில் மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு நான் ஒரு ஆளாக்கு ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைஸ் பூசணிக்காய் பற்ற எடுத்துக்கோங்க. இதை வந்து தோலெல்லாம் சீவிட்டு இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சதை பகுதியை மட்டும் வெட்டிக்குங்க. இந்த பாருங்கள், இதை மாதிரி வெட்டி வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காக வடைக்கு போடுறதுக்காக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பில்லை, பூண்டு இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. இஞ்சி இந்த அளவுக்கு இஞ்சி வந்து இதையும் இடித்து எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டேன், நான் தோல் சீவிட்டு இடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இஞ்சி இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. பூண்டு இடித்த மாதிரியே இஞ்சியையும் இடித்து எடுத்துக்கணும். பூசணிக்காவை எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. இதை நம்ம அரைச்சிட்டு நல்லா இதில் இருக்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இதை பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த பூசணிக்காயை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிழிஞ்சிட்டேன். இதை பிழிஞ்சோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். இதை மாதிரி 1 2 இருக்கணும். இந்த ஜூஸை வந்து நம்ம அப்படியே உப்பு போட்டு குடிச்சிடலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயில் காலத்தில் குடித்தோம்னா நம்மளுக்கு வேர்க்கூறு எதுவுமே வராது. இந்த ஜூஸை நம்ம குடிச்சிக்கலாம். இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து நம்ம வடையில் சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், நான் கடலை மாவை அரைச்சி எடுத்துன்னு வந்தேன். இந்த மாதிரி 1 2 அரைச்சிக்கோங்க. இந்த வாரத்தில் அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை 2 வெங்காயம் அரிஞ்சேன். 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பூசணிக்காய் அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது, கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் புதினா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில்லை, அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நான் வந்து தட்டி வச்சுருக்கேன். நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். எப்போ கடலைப்பருப்பு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து கடலைப்பருப்பு வாயு, பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா அதை சரி பண்ணிடும். கொஞ்சமாக பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன், இதை பாருங்கள், இதில் 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன் கூட நம்ம எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் 5 கிராம் இருக்கும். இந்த உப்பு வந்து ஒரு 5 கிராம்ஸ் இருக்கும். 1 டீஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரக தூள், சோம்பு தூள்னு சொல்லுவோம் இல்லையா, சோம்பு. இப்போ நம்மள்கிட்ட சோம்பு தூள் இல்லைன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். என்கிட்ட சோம்பு தூள் கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் சோம்பையும் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம், சோம்புன்னு சொல்லுவோம். இதில் கொஞ்சம் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு பிசைஞ்சிக்கணும். நல்லா கலந்துட்டு வடை போட வேண்டியதான், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது.
பூசணிக்காயில் நிறைய சத்து இருக்குது. ரொம்ப கேன்சரை தடுக்கக்கூடியது. நம்ம உடம்புல வந்து அதுவும் வெயில் காலத்துக்கு வேர்க்கூறு, அதுக்கப்புறம் நம்ம சகப்பாக வரும் இல்லையா, நம்மளுக்கு எரிச்சல் தர மாதிரி இருக்க புண்ணெல்லாம் பூசணிக்காய் நம்ம உடம்பு சேர்த்துக்கிட்டே வரும்போது ஃபுட்டில் அதெல்லாம் வந்து வராமல் போயிடும். வெயிலுக்கு வராமல் போயிடும். நம்ம டெய்லி பூசணிக்காய் சேர்த்துட்டோம்னா ஏதாவது ஒரு விதத்தில் குழம்புலையோ கூட்டுலையோ இல்லை வடையிலையோ ஏதோ ஒன்றுத்தில் பூசணிக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புல ஸ்கின்னில் எதுவுமே வராது. கேன்சர் செல்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து எல்லாமே அழிஞ்சு போயிடும். அந்த ஜூஸ் குடித்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரொம்ப ஹீட்டான பாடி உள்ளவங்க அந்த ஜூஸை வந்து குடித்தாங்கன்னா அப்படியே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இப்போ பாத்ரூம் வந்து சரியாக வரல, வெயிலுக்கு நிறைய சரியாகவே வரல, பாத்ரூம் வரல, டாய்லெட் போனாக்கா வயிறு வலிக்குது, டாய்லெட் போக முடியல, 2 நாள் டாய்லெட்டே வரல, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, மோஷன் வரலன்னு. அவங்கெல்லாம் இந்த ஜூஸை குடிக்கும்போது அவங்களுக்குலாம் நல்ல சூடு கம்மியாகி நல்லா எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். நல்லா யூரின் போகும், வயிறு வலி இருக்காது, தலைவலி கூட சரியாகும். ஆனால் ரொம்ப கோல்டு உடம்பு இருக்கவங்க மட்டும் அந்த பூசணிக்காய் ஜூஸை குடிக்க வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே குடிக்கலாம். வடை சுடுறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது. நான் அதை தான் யூஸ் பண்ணுறது. அதனால் நான் கடலெண்ணெய் ஊற்றி சுடுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயில் சுடுங்க. எண்ணெய் வந்து காயறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பாருங்கள், இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து அழுத்தி போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதுக்குள்ளே நானும் உருண்டை பிடிச்சிட்டேன். இதில் எனக்கு ஒரு 18 வடை வருது. ஒரு 200 கிராம் பருப்பில் 18 வடை வருது நம்மளுக்கு. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடையை போடலாம். வடையை பொறுமையாக போடுங்க, கையில் பட்டுறோம பொறுமையாக போடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாம் கரெக்டாக வேகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை பொரிக்கணும். வடை நல்லா சவுந்து வருது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வடை ஆகிடும். எடுத்துடலாம். வடை எடுக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், வடை எடுக்கிறதுக்கு கிண்ணத்தில் நான் ஒரு சின்ன தட்டு போட்டிருக்கேன். இந்த தட்டு நம்ம ஏன் போடுறோன்னா, எண்ணெய் வந்து அதிகமாக இருந்தாக்கா இதில் வடிஞ்சு வந்துடும். எண்ணெய் வந்து வடையில் நிற்காது. அதுக்காக எப்போவும் எண்ணெய் பதார்த்தம் வடித்து எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெய் செய்கிற பதார்த்தத்தில் நிற்காது. பாருங்கள், நல்லா வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். பாருங்கள், நல்லா சவந்து வந்த வடையெல்லாம் நம்ம இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுங்க.
மீதி இருக்க வடையும் போட்டு எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள் நல்லா வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். பாருங்கள் நல்லா சவந்து வந்த வடையெல்லாம் நம்ம இப்போ எடுத்துடலாம். வடையெல்லாம் சுட்டி எடுத்தாச்சு. இந்த வடை சாப்பிடும்போது உங்களுக்கு கடலைப்பருப்பில் சாப்பிட்ற வடையை சிலருக்கு வயிறு வலி வரும். ஆனால் இந்த மாதிரி பூசணிக்காய் சேர்த்து சாப்பிடும்போது வயிறு வலி வராது. நம்மளுக்கு இது உடம்புக்கும் நல்லது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.